குடிமை பணிகளுக்கான தேர்வில் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி மோசடி நடைபெற்றிருப்பது அம்பலமாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது கடந்த ஆண்டு நடைபெற்ற குடிமை பணி தேர்வில் பெரும் மோசடி நடைபெற்றிருப்பது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. அதாவது இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய 10% இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி பெருமளவுக்கு மோசடி நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10% இடஒதுக்கீட்டு பிரிவில் அதிகபட்சமாக ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். ஆனால் இதில் பலர் அதற்கு பெருமளவுக்கு ஆண்டுக்கு பணம் ஈட்டக்கூடிய வருவாய் ஈட்டக்கூடிய பலர் இந்த பிரிவின் கீழ் விண்ணப்பித்து குடிமை பெறு தேர்வில் வெற்றி பெற்றிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. அதாவது கடந்த 2025ஆம் ஆண்டு மட்டும் 104 பேர் இந்த 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டின் மூலம் தேர்வு பெற்றிருக்கிறார்கள். இந்த 104 பேரில் கிட்டத்தட்ட 84 பேர் 3 லட்சம் ரூபாய் வரை IAS பயிற்சி மையங்களில் பணம் செலுத்தி பயிற்சி பெற்றவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 66 மாணவர்கள் பிரபல தனியார் பள்ளிகளில் படித்தவர்கள், 28 மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் பெரும் வணிகர்களாக இருக்கிறார்கள், 10 பேர் பெற்றோர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் பணியாற்றுகிறார்கள். அதே போன்று இந்த இடஒதுக்கீட்டு பிரிவை பொறுத்த அளவில் பெருமளவுக்கு அதிக வருவாய் ஈட்டக்கூடிய பிரிவை சேர்ந்தவர்கள் இதில் இடம் பிடித்திருப்பதுதான் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த 10% இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி பெரும்பாலும் வட மாநிலங்களில் இருந்துதான் மாணவர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இருந்து 25 பேரும், அதே போன்று மத்திய பிரதேசத்திலிருந்து 17 பேரும் இடம் பிடித்திருக்கிறார், 14 பேரும் இடம் பிடித்திருக்கிறார்கள். ஹரியானாவில் இருந்து 9 பேர், ராஜஸ்தானில் இருந்து 8 மாணவர்களும், குஜராத்தில் இருந்து 5 மாணவர்களும் இந்த 10% இடஒதுக்கீடு மூலம் IAS பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே 8 லட்சத்திற்கு மேல் வருமானம் வரக்கூடிய பின்னணியை சேர்ந்தவர்கள் என்பதுதான் இந்த விசாரணையில் தெரிந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த 10% இடஒதுக்கீட்டு பிரிவில் மோசடிகள் நடைபெற்று தெரிய வந்தது. தற்போது கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வில் பெருமளவுக்கு மோசடிகள் நடைபெற்றிருப்பது அம்பலமாகி இருக்கிறது. ஜெனிஃபர், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.